அன்பு உள்ளங்களே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையானால் இங்கு பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு யோகமாக நாம் இங்கு பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகம். திரய என்றால் 3 என்று பொருள். 3 குணங்கள், முக்குணங்கள் என்று சொல்வார்கள். இந்த 3 குணங்களை பற்றி விவரிக்கின்ற ஒரு யோகமாக இது இருக்கிறது. மிகவும் எளிமையான ஒரு பகுதி இது. மிகவும் எளிமையாக சொல்லுகிறார் கண்ண பரமாத்மா. மிகப்பெரிய இறையோனியில் இறைவன் கருத்தரிக்கிறான் என்று சொல்லுகிறார். எல்லா உயிர்களும் அதிலிருந்து உற்பத்தியாகின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது எல்லா ஒரு உயிரினத்திலும் ஒரு ஆண் இனமும் பெண் இனமும் சேர்ந்த பிறகு ஒரு உயிர் கருத்தரிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த உயிர் கருத்தரிக்கும் வரும்பொழுது விண்ணிலிருந்து உயிர் அவருடைய கருப்பையிலே நுழைந்து அது ஒரு கருவாக உருவாகிறது. மனித இனம் முதல் கொண்டு எல்லா உயிரினங்களுக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் அந்த உயிர் எங்கிருந்து வருகிறது, அந்த உயிரை யார் உற்பத்தி செய்கிறார்கள் என்ற கேள்விதான் இங்கு கண்ண பரமாத்மா நமக்கு விடை தருகிறார். மிகப்பெரிய இறையோனி ஒன்று இருக்கிறது. யோனி என்றால் உங்களுக்கு தெரிந்ததுதான். பெண் குறி பகுதிக்கு யோனி என்று பெயர். பெண் இனத்தில் எல்லா உயிரினங்களுக்குமே அவைகள் யோனி என்றே பெயர். சிவலிங்கத்திற்கு அந்த ஆவுடையார் என்று சொல்லுவோம் அல்லவா, அது யோனி என்று, அதற்கும் யோனி என்றே பெயர். இப்படி பெண் இனங்களுக்கு இருக்கின்ற யோனியைப் போல மிகப்பெரிய இறையோனி ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த இறையோனியில் இறைவன் கருத்தரிக்கிறான் என்று சொல்கிறார். எல்லா உயிர்களும் அதிலிருந்தே உற்பத்தியாகின்றன. அதான் மகாயோனி என்று சொல்லுவார்கள். அதை உயிர்கள் எல்லாம் அங்கிருந்து உற்பத்தியாகி அவைகள் வந்த பிறகு இங்கு உடலிலே உடல் எடுக்கின்றன. உயிர்களே ஒரு முறை ஏற்கனவே கருத்தரித்து அந்த கருவிலே உயிர்கள் உற்பத்தியாகி அவை மீண்டும் உடம்பெடுப்பதற்காகத்தான் இங்கே கருத்தரிக்கின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலிலே உயிர் உற்பத்தி ஆகிறது. அதற்கு பிறகு அந்த உயிர் உடம்பிலே புகுந்து உடம்பும் உயிருமாக சேர்ந்த ஒரு வாழ்வு அதற்கு அமைகிறது. அதனால் எல்லா உயிர்களுக்கும் நானே தந்தை என்று சொல்கிறார். புரிகிறதா? இப்ப எல்லா உயிர்களுக்கும் இறைவனை நான் தந்தையான, விதை தரும் தந்தை நான் என்று அவர் சொல்லுகிறார். காரியம் இறையோனி, காரியம் காரணம் இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். காரண காரியம் என்று சொல்வார்கள். அந்த காரியம் என்பதுதான் நாம் சிவலிங்கத்திலே பார்க்கின்ற பிரதோஷம் என்பதனால் அந்த சிவலிங்கத்திலே பார்க்கின்ற ஆவுடையார் தான் காரியம், அதில் இருக்கின்ற சிவலிங்கம் தான் காரணம். காரணம் காரியம் சேர்ந்ததுதான் இந்த மொத்த உலகமே. இதைதான் சிவசக்தி ஐக்கியம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி எல்லா உயிர்களுக்கும் விதை தரும் தந்தையான நானே காரணம். அதற்கான காரியம் இறையோனி என்று சொல்லுகிறார். இந்த உயிர் என்பது உற்பத்தியாகி இறையோனியிலே இறைவனால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உயிர் வருகிறது பூமியிலே பிறப்பெடுப்பதற்கு. அப்படி பிறப்பெடுக்கும் பொழுது அந்த உயிர், அந்த உடம்பு, இதை பற்றிய உண்மையை சொல்லுகிறார். சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பை எல்லாம் விவரித்தார் சென்ற வாரம். இந்த வாரம் என்ன சொல்கிறார், அந்த உயிர் அந்த உடம்பிலே புகும் பொழுது அது எப்படி அந்த 3 குணங்களின் வசப்படுகிறது என்பதை விவரிக்கிறார். 3 குணங்களாக, மொத்த குணங்களையும் 3 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்த 3 வகையான குணங்களை சத்துவம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள் இந்த இயற்கையிலிருந்து தோன்றியவை. இவையே அழிவற்ற உயிரை உடம்பில் பிணைக்கின்றன. இறைவனால் உற்பத்தி செய்யப்பட்டதால் உயிர் அழிவற்றது என்று சொல்கிறார். இந்த அழிவற்ற உயிரை
உடம்பிலே பிணைத்த பிறகு உடம்பு தான் அழிகிறது இல்லையா? இறக்கிறான் மனிதன், பிறந்த மனிதன் இறக்கிறான், உடம்பிற்கு அழிவு உண்டு. ஆனால் இந்த உயிரை இந்த உடம்பிலே பிணைத்து வைக்க வேண்டும் அல்லவா? ஒன்று எல்லாம் இருந்தால்தானே அது தங்கி இருக்கும். அந்த பிணைத்து வைப்பது 3 குணங்கள் என்று சொல்லுகிறார். 3 விதமான குணங்கள், சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம் என்ற இந்த 3 குணங்கள் இவை இயற்கையிலிருந்தே தோன்றியவை. சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இயற்கை இறைவன், இயற்கை உடம்பை தருகிறது, இறைவன் உயிரை தருகிறான். இந்த இரண்டும் சேர்ந்த விளையாட்டு தான் இந்த உலக வாழ்வு என்று பார்த்தோம். அதனால் இந்த உடம்பை தருகிற இந்த இயற்கையிலிருந்து தான் இந்த 3 குணங்களும் வருகின்றன. அந்த உயிருக்கும் குணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 3 குணங்களும் இயற்கையிலிருந்தே தோன்றி இவையே இந்த அழிவற்ற உயிரை உடம்பில் பிணைக்கின்றன என்று சொல்லி அந்த 3 குணங்களை இங்கு விவரிக்கிறார். மிக எளிய பாடம் இது. இந்த 3 குணங்கள் என்னென்ன, எப்படி எப்படி இருக்கின்றன என்று நமக்கு விவரிக்கிறார். முதலிலே சத்துவ குணம் என்று சொன்னார் அல்லவா? அந்த சத்துவ குணம் நிர்மலமானது. மலம் என்றால் உங்களுக்கு தெரியும், அழுக்குக்கெல்லாம் மலம் என்றுதான் பெயர். அதனால் நிர்மலம் என்று சொன்னால் அது அழுக்கற்றது, மலமற்றது. இந்த சத்துவகுணம் என்பது மலம் அற்றது, ஒளி பொருந்தியது என்று சொல்லுகிறார். ஆனாலும் இது இயற்கையிலிருந்து வந்தது தான். இது கூட இறைவனுக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை, இயற்கையிலிருந்து வந்தது தான். இந்த சத்துவகுணம் நிர்மலமானது, ஒளி பொருந்தியது. அப்படியானால் இது எதை வைத்து அந்த உயிரை இது உடம்பிலே பிணைக்கிறது என்று சொன்னால், சுகத்தின் மீதும் அறிவின் மீதும் உள்ள பற்றின் காரணமாக அது பந்தப்படுத்தப்படுகிறது. அறிவிற்கு, அந்த உடம்பிற்கு சுகத்தின் மீது ஒரு பற்று வருகிறது, அறிவின் மீது ஒரு பற்று வருகிறது. அறிவின் மீது உள்ள பற்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? திடீரென்று யாராவது உங்களுக்கு தெரியுமா, செவ்வாய் கிரகத்திலே யாரோ மனிதன் போனதை போல இருந்ததாம் என்று சொன்னவுடன் நமது இதயம் துடிக்கிறது, ஆர்வமாக கேட்கிறோம். அப்படியா? அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா? நாம் தெரிந்து இல்லை, இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன இந்த விவாதம்? அறிவு இல்லையா? அப்ப அந்த அறிவின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. அதுவே ஒரு பற்று என்று சொல்லுகிறார். அந்த அறிவின் மீதும் சுகத்தின் மீதும் நிறைய பாடங்களை படிக்கிறோம். சுகம் எது, சுகமின்மை எது? மனிதன் தவறாக துன்பங்களை எல்லாம் சுகம் என்று எண்ணிக்கொண்டு பொய் பேசுதல், திருடுதல் என்பவைகள் எல்லாம் செய்கிறான். ஆனால் உண்மையிலே அவை சுகம் அல்ல, அவை துன்பம் என்று இப்படிலாம் விவரிக்கும் பொழுது எது சுகம் என்றால் உண்மை பேசுதல், நேர்மையாக வாழ்தல், இது சுகம் என்று சொல்லுகிறோம். இப்படி இந்த அறிவின் மீது ஒரு பற்று, இப்படி சுகத்தின் மீது பற்று, நல்ல பற்று இது. இருந்தாலும் இவைகளும் ஒரு பற்று தான். இதன் காரணமாக அந்த உயிர் சத்துவ குணம் என்பது அந்த உயிரை பற்றி அதை உடம்போடு பந்தப்படுத்தி விடுகிறது என்று சொல்லுகிறார். இது சத்துவ குணத்தை பற்றிய கிருஷ்ணருடைய விவரம். அடுத்தது ராஜச குணம். இந்த ராஜச குணம் என்பது ஆசை வடிவானது என்று சொல்லுகிறார். ஆசை தான் ராஜசம். ராஜா என்று சொல்கிறோம். ராஜா என்றால் அவனுக்கு எல்லா விதமான சுகபோகங்களும் இருக்கும். அதனால்தான் அவனுக்கு ராஜா என்ற பெயர் வந்தது. ஏனென்றால் ராஜச குணம் நிறைந்தவன், ஆசையின் பார்ப்பட்டு செயல்படுதல். அவன் நிறைய போர் கலைகளை கற்றிருக்க வேண்டும், நிறைய செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் ராஜாங்கமே நடக்கும். அதனால் இந்த ராஜசம் என்பது ஆசை வடிவமானது. இது என்ன செய்கிறது? செயல்படுகிறது, செயல்படுகின்ற பற்றுதலை ஏற்படுத்துகிறது. ஒரு ராஜா செயல்பட வேண்டாம், அவன் ராஜ்யத்தை இழந்து விடுவான். எதிரி அவனை தோற்கடித்து அவனை பிடுங்கி கொண்டு விடுவான். அதனால் செயல்பட்டு கொண்டே இருந்தால்தான் ராஜாவிற்கு ராஜாங்கமே. அதனால் இந்த ராஜசம் என்பது வேட்கையை ஏற்படுத்துவது, ஆசை வடிவானது வேட்கையை ஏற்படுத்துகிறது. இது செயல்படும் பற்றுதலால் அது பந்தப்படுத்துகிறது. அந்த உயிரை செயல்படுத்துவதற்கான பற்றை அந்த உயிருக்கு ஏற்படுத்தி இது பந்தப்படுத்துகிறது. முதலிலே சொன்ன சத்துவ குணம் அது இயற்கையிலிருந்து தோன்றியது. அது என்ன செய்கிறது? அறிவு, சுகம், இந்த இரண்டை மேலு பற்றை ஏற்படுத்தி அந்த உயிரை பந்தப்படுத்தி விடுகிறது சத்துவ குணம். ராஜச குணம் ஆசையை ஏற்படுத்தி, வேட்கையை ஏற்படுத்தி, செயல்பட வேண்டும் என்ற வேட்கையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த உயிரை அந்த உடம்போடு பந்தப்படுத்தி விடுகிறது என்று சொல்கிறார். தமோ குணம் என்பது அறியாமை, மனமயக்கம் தருவது, கவனமின்மை, சோம்பல், தூக்கம், இவற்றால் மனிதனை பந்தப்படுத்துகிறது. உங்களுக்கு புரிகிறதல்வா? இந்த மூன்றும். தாமச குணம் என்பதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அறிவுமானது தான். கவனமில்லாமல் இருத்தல், சோம்பலாக இருத்தல், தூக்கத்தின் வயப்படுதல் இல்லையா, ஒரு மயக்கம் தருகின்ற விஷயம், இவை எல்லாமே தாமச குணம். இது
இவைகளை வைத்து அந்த உயிரை உடம்போடு பந்தப்படுத்தி விடுகிறது என்று சொன்னார். இதுல இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த மூன்றுமே ஒரு மனிதனிடம் இருக்கும். இந்த மூன்று குணங்களுமே மனிதனிடம் இருக்கும். மனிதனிடம் என்று மட்டுமில்லை, உயிர்கள் அனைத்திடத்திலுமே இந்த மூன்று குணங்களும் இருக்கும் இல்லையா? ஒரே விதமான அணிலை பார்க்கிறோம், எலியையும் பார்க்கிறோம். அணில் பார்த்தால் பகலிலே சுற்றி திரிந்து வாழ்கிறது, எலி பார்த்தால் இரவிலே ஒளிந்து பூமிக்கடியிலே வாழ்கிறது. எல்லாம் அந்த குணங்களின் வித்தியாசத்தை பொறுத்துதான் உயிர்களிடத்திலேயே இவை எல்லாமே இருக்கும். இந்த மூன்றுமே எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கும், மனிதர்களிடத்தில் நம்மிடமும் இவை இருக்கும். இந்த மூன்றும் ஒன்று மற்ற இரண்டை அடக்கி மேலோங்க முயற்சிக்கும். இதுதான் போராட்டம். அந்த மூன்றுக்குள்ளேயே போராட்டம் நடந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுள்ளும் சொல்கிறல்லவா, சாமி என்னால் படிக்கவே முடியவில்லை, ஒரு தூக்கமாக இருக்கிறது, ஏதாவது நான் முயற்சி செய்து விழித்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போது என்ன, தாமச குணம் அங்கு ஜெயிக்க பார்க்கிறது. ஆனால் இவர்கள் அறிவுக்காக படித்து அறிவை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சத்துவ குணத்தை இவர்கள் ஜெயிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். இவ்வளவுதான். என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், இப்படிதான் ஒன்றை ஒன்றே இந்த மூன்றும் ஒன்று மற்ற இரண்டை அடக்கி மேலோங்க முயற்சிக்கும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது இந்த உடம்பின் எல்லா வாயில்களிலும் அறிவின் ஒளி பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். இந்த மூன்றும் முதலிலே உயிரை சொன்னார். மிகப்பெரிய இறையோனி இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த எல்லா உயிர்களையும் நான் தான் இறையோனியிலே ஆண்டவன் இறைவன் உற்பத்தி செய்கிறான், அவனே அனைத்து உயிர்களுக்கும் தந்தை என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த உயிர் வருந்து இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கும் பொழுது அதன் உடம்பை இயற்கை உற்பத்தி செய்து தருகிறது. இறைவன் இயற்கை இது ரெண்டுமே நிரந்தரம். இந்த இடத்துல அதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இறைவனும் நிரந்தரம், இயற்கையும் நிரந்தரம். அதனால் இந்த நிரந்தரமான இந்த இயற்கையை உற்பத்தி செய்து, இயற்கை என்பது நன்றாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அது இந்த உடம்பை உற்பத்தி செய்து அதிலே அந்த உயிரை பந்தப்படுத்துகிறது. அப்படி பந்தப்படுத்தும் பொழுது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மூன்று குணங்கள் என்று இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த மூன்று குணங்களின் தன்மையை பார்த்தோம். சத்துவ குணம் என்றால் என்ன, ராஜச குணம் என்றால் என்ன, தாமச குணம் என்றால் என்ன, இந்த மூன்று வகை குணங்கள் தான் எல்லா உயிர்களையுமே உடம்போடு பந்தப்படுத்துகிறது. சரி, இப்பொழுது இந்த மூன்று குணங்களிலும் ஒரு குணம் மற்ற இரண்டையும் அடக்கி அது மேலோங்குவதற்கு ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி போட்டி போடும் பொழுது ஏதாவது ஒன்று ஜெயிக்கும் அல்லவா? ஒன்று ஜெயிக்கும், மற்ற இரண்டை அடக்கிவிட்டு ஒன்று ஜெயிக்கும். அப்படி ஒவ்வொன்றும் ஜெயிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்பதை விவரிக்கிறார் கிருஷ்ணர் நமக்காக. மிக அற்புதமான கிருஷ்ணர். அவர் 5400 ஆண்டு முன்னாலே இது சுவாரஸ்யமான ஒரு பாடமாக இருக்கிறது பாருங்கள் இல்லையா? நாம் கேட்பதற்கு இதில் எங்கேயுமே நம்மளுக்கு சலிப்பே தட்டாது. சுவாரஸ்யமான ஒரு பாடம் இது. அது ஏனோ தெரியவில்லை, நமக்கு அதை சொல்லிக் கொடுக்காமலேயே நம்மளை வளர்த்து விட்டு விடுகிறார்கள். இவர் சொல்கிறார், சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த உடம்பில் உள்ள அனைத்து வாயில்களிலும் அறிவின் ஒளி பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். பிரகாசமாக இருக்கும். அப்படி என்றால் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. சத்துவ குணமே அறிவை வைத்தானே பந்தப்படுத்துகிறது. அதனால் அந்த அறிவின் ஒளி இயல்பாகவே அந்த உடம்பில் எல்லா வாயில்களிலும் அறிவின் ஒளி பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது இறப்பவன் ஞானவான்கள் செல்கின்ற மாசற்ற உலகங்களை அடைவான். புரிகிறதா? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? இப்போ சத்துவ குணத்தை தான் நாம் மேலோங்கு அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது நாம் இறந்தால் ஞானவான்கள் செல்கின்ற மாசற்ற உலகம் என்று சொல்கிறார். அப்போ மாசுள்ள உலகம் இருக்கிறது, மாசே இல்லாத தூய்மையான உலகமும் இருக்கிறது என்று தெரிகிறது நமக்கு. அப்படி சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது இறப்பவன் அந்த மாசுற்ற அந்த கலங்கமற்ற தூய்மையானவர்கள் வாழ்கின்ற ஞானவான்களின் உலகங்களை எல்லாம் அவன் சென்று அடைவான் என்று அவர் சொல்லுகிறார். ரஜோகுணம் ஓங்கி இருக்கும் பொழுது அதிலே இருக்கும்பொழுது இறப்பவன் செயல் வீரர்கள் இடத்தில் பிறப்பான் என்று சொல்லுகிறார். ரஜோகுணம் மேலோங்கி செயல் என்னால் அதனுடைய இயல்பே ஆசையை தூண்டி வேட்கையை தூண்டி செயல்பட வைப்பது, அதனால் பந்தப்படுத்துவது. அதனால் அது மேலோங்கி இருக்கும் பொழுது இருந்தால் அவன் செயல் வீரர்களின் இடத்திலே பிறப்பான். தமோகுணம் ஓங்கிய நிலையில் இருப்பவன் முட்டாள்களின் கருவில் பிறப்பான் என்று சொல்லுகிறார். புரிகிறதா? எப்போது மனிதன் குணங்கள் இதுவரை இந்த மூன்று குணங்களை இவர் விவரித்து விட்டார். இப்பொழுது பொதுவாக நமக்கு எல்லாம் என்ன சொல்கிறார்? எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லிவிடுகிறார். எது எடுத்தாலும் எல்லாம்
இறைவன் செயல், எல்லாம் கடவுள் செயல். இது ஒரு பொதுவாக ஆன்மீக துறையிலே நம்மிடத்திலே உலவி வருகின்ற ஒரு செய்தி வாக்கியமாக இருக்கிறது, எல்லாம் கடவுள் செயல் எல்லாம். ஆனால் இங்கு கிருஷ்ணர் பல இடங்களிலே அதை மறுக்கிறார். அவர் சொல்லுகிறார், குணங்களை தவிர வேறு யாரும் இயக்குவர் என்று தனியாக ஒருவர் இல்லை என்று சொல்கிறார். இந்த 3 குணங்கள் தான் எல்லாவற்றையுமே இயக்குகின்றன. இதுதான் இந்த பாடம் இன்று நீங்கள் படிப்பதனால் நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அதிகப்படியான ஒரு செய்தி. இந்த 3 குணங்கள் தான் எல்லாவற்றையுமே இயக்குகின்றன. இதை தவிர வேறு யாரும் இயக்குவர் என்று தனியாக ஒருவரும் இல்லை. இப்படி யார் உணர்கிறானோ அப்போது அவன் குணங்களுக்கு மேலான இறைவனை அறிகிறான். புரிகிறதா? அப்படி என்றால் இறைவன் யார்? இந்த 3 குணங்களுக்கு மேலானவன் தான் இறைவன். அவனை நாம் இழுத்து கொண்டு வந்து இந்த 3 குணங்கள் இயக்குகின்ற இந்த உலக விஷயங்களை எல்லாம் அவனை இழுத்து கொண்டு வந்து இறைவன் தான் எல்லாம் செய்யறான், இறைவன் தான் ஆட்டி படைக்கிறான், இறைவன் தான் அப்படி அந்த தலையில் எழுதிட்டான் என்று சொல்லுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் அதை சுத்தமாக மறுக்கிறார். இதனால் தான் இறைவன் தெரியவில்லை என்கிறார். மனிதர்களுக்கு ஏன் இறைவன் தெரியவில்லை என்றால் இவர்கள் எண்ணை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தை இயக்குவது இந்த 3 குணங்கள் தான். இதை தவிர வேறு யாரும் இயக்கவில்லை என்பதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்த 3 குணங்களுக்கு மேலான இறைவனை அறிகிறான் என்று சொல்றார். இந்த பகுதியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. இறைவனை எப்பொழுது யாராவது உங்களை கேட்டால், சாமிகளுடைய வகுப்புக்கு செல்கிறீர்களே 10 வருடம் 15 வருடம், ஒரு மனிதன் எப்பொழுது இறைவனை அறிகிறான், எப்பொழுது இறைவனை அறிய முடியாது என்று கேட்டால் நீங்கள் ஏதோ சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த பதிலே சொல்ல வேண்டும். மனிதன் சரியாக வாழ வேண்டும், நியாயமாக எல்லாம் வாழத்தான் வேண்டும். ஆனாலும் அவன் இன்னும் நுட்பமாக இந்த முக்குணங்களை தவிர வேறு யாரும் இயக்கவில்லை இந்த உலகத்தை என்பதை அறிந்தால் அந்த முக்குணங்களுக்கு மேலான இறைவன் அப்பொழுதுதான் அவன் உணர முடியும் என்று சொல்லுகிறார். உடம்பை உண்டாக்கி இந்த 3 குணங்களையும் கடப்பவனே பிறப்பு இறப்பு மூப்பு என்ற துக்கங்களிலிருந்து விடுபட்டு மரணமாக பெருநிலையை அடைவான். இந்த 3 குணங்களை கடக்க வேண்டும். இது சொல்லிட்டா மட்டும் போதாது, இந்த 3 குணங்களையும் கடக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் இந்த 3 குணம் கடந்த நிலையில் இருக்கிறான். முப்பாழுக்கும் அப்பாழ் முதற்பாலாயினா பாடுறாங்க இல்லையா? இறைவன் இந்த 3 குணங்களையும் கடந்த நிலையிலே இருக்கிறவன். அதனால் அந்த இறைவனை நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் மரணமில்லா பெருநிலையை எட்டி பிடிக்க முடியும். அப்படியானால் கடந்த நிலையில இருக்கிற இறைவனை நாமும் கடந்து தானே சென்று அவனை அடைய முடியும் தானே உண்மை. நாம் இங்கு இருக்கிறீர்கள், விழுப்புரம் செல்ல வேண்டும். இங்கிருந்து நீங்க கிளம்பி நீங்கள் விழுப்புரம் சென்றால்தான் விழுப்புரத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொல்ல முடியும் இல்லையா? இங்கிருந்து கொண்டே நான் விழுப்புரம் வந்துவிட்டேன் சொல்ல முடியாது. அதே போல இந்த இடத்துல இறைவன் சொல்லுகிறார், இறைவன் 3 குணங்களையும் கடந்து மேலான நிலைகளை இருக்கிறான். அதனால் மனிதனும் எப்பொழுது இந்த 3 குணங்களையும் கடக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் பிறப்பு இறப்பு மூப்பு. மூப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா மூப்பு என்றாலே வியாதி எல்லாம் அதிலே தான் வருகிறது, வயோதிகத்திலே தான் வியாதி எல்லாம் வருகிறது. அதனால அந்த மூப்பு, இன்னும் பிறப்பு மூப்பு பிணி சாக்காடு எல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? சாக்காடு என்றால் இறப்பு தான். அதனால பிறப்பு இறப்பு மூப்பு என்ற துக்கங்களிலிருந்து விடுபடுவான். அப்படின்னா பிறப்பு துக்கம் தான் சொல்றார் கிருஷ்ணரும். பிறப்பும் ஒரு துக்கம் தான், இறப்பும் ஒரு துக்கம் தான், இதுல மூப்பு என்பதும் துக்கம் தான். இந்த இவைகளை கடந்தவன் தான் இந்த துக்கங்களிலிருந்து விடுபட்டு மரணமிலா பெருநிலையை அவன் அடைகிறான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அர்ஜுனன் கேட்கிறார், எல்லா மனிதர்களும் பார்ப்பவர் ஒரே மாதிரி இதாக தான் இருக்கிறார்கள் இல்லையா? இதுல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறான், அறிவில் பிரகாசமாக இருந்தால் சரி சத்துவகுணம் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். தூங்கி வழிந்து கொண்டு இருக்கிறான், இவன் தமோ குணம் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் செயல்பட்டு கொண்டு அதை பண்ணி இதை சாதிச்சிடணும்னு இருப்பான், சரி ரஜோகுணம். இப்படி குணங்களை கண்டுபிடித்து விடலாம், எந்த குணம் மேலோங்கி இருக்கிறது என்று நம்மால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அர்ஜுனன் கேட்கிறார், இதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இந்த நீ இப்பொழுது சொன்னீர்களே முக்குணங்களை கடந்தால்தான் இறைவனை தெரிந்து கொள்ள முடியும் என்று, அப்படி ஒரு முக்குணங்களை கடந்தவனா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அற்புதமான அர்ஜுனர், அற்புதமான கிருஷ்ணர். அவர் கேட்க நுட்பமான கேள்விவர். அந்த நுட்பமான கேள்விக்கும் கிருஷ்ணர் நமக்கு விடையளிக்கிறார். இந்த 3 குணங்களின் கடந்தவனின் அடையாளம், அவனது நடத்தை, அவன் கடக்கும் விதம், இவை பற்றி எனக்கு விளக்குங்கள் என்று அவர் கிருஷ்ணரை அவர் கேட்கிறார். அப்பொழுது
அவர் சொல்கிற அந்த 3 குணங்களை கடந்த நிலை. இப்பொழுது இதுவரை 3 குணங்களை பற்றி பார்த்தீர்கள். இப்பொழுது அந்த 3 குணங்கள் கடந்த நிலை எப்படி இருக்கும் என்றால் அவர் சொல்கிறார், ஒளி, செயல், மயக்கம் இவை வரும்போது இவற்றை அவன் வெறுப்பதும் இல்லை, அவை நீங்கும் போது வருந்துவதும் இல்லை. முக்குணை கலந்து எப்படி இருப்பான்? ஒளி வருகிறது, ஒளி என்றால் ஒரு பிரகாசம், நமக்கு ஒரு நன்மை வருகிறது, அல்லது ஒரு செயல் வருகிறது, கொண்டு வந்து இதை கொடுக்கிறார்கள், இதை நீங்கள் செய்துக்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை, உடனே அவன் செயல்படுவான், அவனும் செயல்படுவான். அவனுக்கு வயோதிகத்தினால் அவனுக்கு உடம்பு நிலைகள்லாம் மயக்கம் கூட வரும். இவை வரும் பொழுது அவன் அவற்றை வெறுப்பதும் இல்லை. அது இதுபடி வந்துடுச்சு, நம்ம தான் முக்குணம் கடந்து இருக்கிறோமே, நமக்கு போய் இதெல்லாம் எதுக்கு வருவானு என்று அவன் வெறுக்க மாட்டான்னு சொல்றார். அதே நேரத்தில் இவை நீங்கும் பொழுது இல்லையா, நீ தான் உன்னை சாமி உன்னை தான் கடவுளே பார்த்துக்கிறாரு, உனக்கு எதுக்கு எது சொத்து பத்தெல்லாம் பிடிக்குவான் இல்லையா, தடன்னு பிடிக்குவான். நீ பெரிய கடந்த நிலையில இருக்கிற, உனக்கு எதுக்கு இது, உனக்கு எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு மனிதனை செய்வான். அப்பொழுது இவைகள் அவனிடம் இது நீங்கும் பொழுது, அப்பொழுது ஒளி, செயல், மயக்க நீங்கும் வரும். இப்படி நீங்கும் பொழுது அவன் வருந்துவதும் இல்லை. வெறும் பார்வையாளன் போல இருப்பதால் அவன் குணங்களால் அழைக்கழிக்கப்படுவதில்லை. நீங்கள் நான் இந்த இன்றைய பாடத்தை ஆரம்பத்திலிருந்து நினைவில் வைத்துக் கொண்டால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உயிர், இயற்கை உற்பத்தி செய்கின்ற 3 குணங்கள், அந்த 3 குணங்களும் எந்தெந்த காரணத்தினால் அந்த உயிரை பந்தப்படுத்துகின்றன, அந்த ஒவ்வொரு குணம் மேலோங்கி இருக்கும்பொழுது அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லிக்கொண்டே வந்த கிருஷ்ணர் இந்த 3 குணம் கடந்தால்தான் மரணமலா பெருநிலையை அடைய முடியும் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு அந்த கடந்தவனினுடைய அடையாளம் என்ன என்று அர்ஜுனர் கேட்கும் பொழுது அவர் இதையெல்லாம் சொல்லுகிறார். இந்த ஒலி, செயல், மயக்கமோ எது வந்தாலும் அவன் வருவதனால் அதை சந்தோஷப்படுவதும் இல்லை, அவனிடம் அது நீங்குவதனால் அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை. அவன் வெறும் பார்வையாளன் போல அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படி இருப்பதனால் குணங்களால் அவன் அலைக்கழிக்கப்படுவதில்லை. அவன் அலைக்கழிக்கப்படாது. நமக்கு அலைக்கழிக்கப்படுகிறது இல்லையா, குணங்களால் நமக்கு கோபம் பிச்சின்னு போ, ரத்த கொதிப்பெல்லாம் ஏன் வருது இல்லையா, அப்படியே எகிரிடும், பிபி எகிரிச்சு எனக்கு அப்படின்னா சொல்ற, பிளட் பாயிலிங் என்ற ரத்தம் கொதிச்சு போச்சுன்ற. நம்ம குணங்களினால் அலைக்கழிக்கப்படுகிறோம் நாங்கள் எல்லாம். ஆனால் இந்த முக்குணங்களை கடந்தவன் ஒன்று வருவதனாலோ அல்லது அது அவனை விட்டு நீங்குவதனாலோ அவன் இந்த குணங்களினால் அலைக்கழிக்கப்படாமல் அமைதியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? குணங்கள் செயல்படுகின்றன, அவ்வளவுதான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். அவன் புரிந்து கொண்டு வைத்திருப்பது என்ன, குணங்கள் செயல்படுகின்றன, இதனால் என்ன இல்லையா, அது போகிறது, அது வருகிறது, அதனால போனால் என்ன வந்தால் என்ன என்று வெறும் பார்வையாளன் போல பார்த்து கொண்டு அதை சாட்சி மாத்திரமேன்னு சொல்லுவாங்க, வெறும் சாட்சி பூதமாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்போ அது இன்னும் மேலும் விளக்குகிறார். அவன் துன்பத்தையும் இன்பத்தையும், ஓட்டையும் கல்லையும் பொன்னையும், இனியவற்றையும் இன்னாதவற்றையும், இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும், மானம் அவமானம், நண்பன் பகைவன் இவற்றை நிகராக கருதி தனது இயல்பில் நிலைத்திருப்பான். புரிகிறதல்லவா? இதை கடந்த முக்குணங்களை கடந்த எப்படி இருப்பான்? அவன் துன்பத்தையும் இன்பத்தையும் பொன்னையும் கல்லையும் எல்லாமே அவன் ஒரே ஒன்றாக கருதி இருப்பான். கல்லை கொண்டு வந்து கொடுத்தாலும் பொன்னை கொண்டு வந்தாலும் இதனால் அவன் சந்தோஷப்படுவதும் இல்லை, இதனால் துக்கப்படுவதும் இல்லை. அதே போல இனியவற்றையும் இன்னாதவற்றையும், இனிய உலகத்தில் வாழத்தொட்டு அவனுக்கு இனியவையும் வரும், இன்னாதவும் வரும். அவன் எப்பொழுதும் அவன் அந்த மாறாத நிலையிலே அவன் நிலைத்து இருப்பான் என்று சொல்கிறார். இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சில பேர் புகழ்வான், சில பேர் சாமியார் ஆயிட்டான்னா கூட அவன் நம்ம இப்போ எனக்கு புது அனுபவம். அதெல்லாம் அந்த சாதக நிலையில இருந்தது என்பது வேறு, அந்த நிலையை எட்டி பிடிப்பது என்பது பெரிய பிரயத்தனமாக இருந்தது. குருநாதர் சொன்னார், சிலருக்கு 2-3 பிறவிகள் வரும், நீ ஒரே பிறவில எட்டி பிடித்து விட்டாய் என்று சந்தோஷப்பட்டார். அப்பொழுது கூட எனக்கு பெரிய துன்பமாக இதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இந்த மக்கள் விமர்சனங்கள் செய்கிறார். நான் உண்மைகளை எடுத்து பேசும் பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றிலே போய் அவர்கள் சிக்கி கொண்டிருப்பார்கள், லாக்காயிருப்பது என்று சொல்வார். அவர்களுக்கு சில மனநிலைகளை அவர்கள் ஏற்றி மதவாதிகள் ஏற்றி வைத்திருப்பார். அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருப்பது தெரியாமல் நாம் உண்மையை பேசும் பொழுது என்று ஏதோ சொல்லி ஒரு விமர்சனம் செய்வது, ஒரு ஈழ்ச்சியாக பேசுவது.
அது காதிலே விழும். அவர்களுக்கு நிலையில் இருப்பவர்களுக்கு எங்கிருந்த அடித்தான். அதே நேரத்தில் புகழ்ச்சியும் இருக்கும். இவ்வளவு அருமையாக இதுவரை யாரும் சொன்னதில்லை என்று சொல்கிறார்கள். மிகவும் பிடித்திருக்கிறது. நேற்று ஒரு அன்பர் சொன்னார், நான் இங்கு வருகிற இப்போ வர முடியவில்லை, உங்கள் பகவத்கீதையை படித்தான், அவ்வளோ அருமையாக இருக்கிறது எங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக புகழ்ந்தார். இது புகழ்ச்சி. இப்படி இவர்கள் தூரத்தில் இருக்கிற மதவாதிகள், இவர் என்ன இந்து மதத்தையும் சொல்றார், புத்த மதத்தையும் சொல்றார், இயேசுவையும் சொல்றார். இப்போ இந்து மதவாதிகளுக்கு இது கொஞ்சோண்டு நான் அவங்களுக்கு பயன்பட மாட்டேன். ஏன்னா அது இந்து என்று சொல்லடான்னு ஒரு வெறியத்தை அவங்களுக்கு ஒரு குழு வேண்டும், அதுக்கு அவங்க தலைமை தாங்கி நடத்தின்னு போனோம். இது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ என்னை போன்றவர்கள் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கு. ஏன்னா நம்ம அதை உடைச்சிடும், சாதாரணமாக உடைச்சிடும். மக்களுக்கு அந்த உசுப்பேத்தி எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா எல்லா மத உண்மைகள்லாம் இருக்கிற உண்மைகளை சொல்ல சொல்ல மக்கள் எல்லாத்து மேலேயும் அன்பு இருப்பார்கள். புத்தரை விரும்புவார்கள், இயேசுவை விரும்புவார்கள். இவர்கள் ஒன்றை விரும்பி மற்றவர்களை எல்லாம் வெறுக்கு சொல்லி இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால அவர்களுக்கு பிடிக்காது. அப்ப அந்த இகழத்தான் செய்வார்கள். இப்படி அந்த குணங்களை கடந்தவன் இப்படி புகழ்ச்சியும் இகழ்ச்சியையும், மானம் அவமானம் இல்லையா எல்லாம் இருக்கும். அவங்களுக்கும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்கள், புகழ்கிறீர்கள், அது ஒரு நல்ல மானம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் எவ்வளோ தொல்லை கொடுக்கிறவர்கள், எல்லா தொகையும் அவமானப்படுத்துவார்கள். இன்னும் விதவிதமாக இன்னும் நிறைய இருக்கிறது. அவமானங்கள் எல்லாம் நான் நிறைய சந்தித்திருக்கிறேன். அதையெல்லாம் அது குறிப்பாக பிராமணர்கள் மத்தியிலே ஒரு 4 பக்தனோ சாதகனோ இருந்தால் அவன் நிறைய இந்த ஜாதியினர் அவனை சின்ன 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 அவமானங்களுக்கு ஆட்படுத்துவார்கள். அவர்கள் பெரிதாக வெட்டு குத்துன்னு போக மாட்டாங்க. ஆனால் மனோதத்தை ரீதியாக போட்டு அந்த அதில் அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணினேரம் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாது. இப்படிலாம் நிறைய இருக்கும். இப்படி இந்த மானம் அவமானம் இதை தாங்கி யார் நடுநிலையில இருக்கிறானோ அவன் தான் இந்த முக்குணங்களையும் கடக்க முடியும். முக்குணங்கள் கடந்தவனிடம் தானாக இந்த மானம் அவமானம் இருக்கு. நண்பன் பகைவன் எல்லோரிடம் இவன் சமமாக கருதி தனது இயல்பில் நிலைத்திருப்பான். நண்பன் என்பதனால் ஆஹா என்றோ அல்லது பகைவன் என்பதனால் வெறுப்போ எதுவுமே இதெல்லாம் இருக்காது. பெரிய மகான்களிடம் பார்த்தீங்களானால் எல்லாமே ஒன்றா, சாமி இவ்வளோ உனக்கு மோசமா திட்டினா, இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கெடுதி பண்ணா, அவனுக்கு போய் நீங்கள் வருத்தப்படுறீங்களா சாமி, அவனுக்கு ஒரு கெடுதி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோதான் இந்த பக்கத்து நிலத்துலேருந்து இவ்வளோதான் கெடுதி பண்ண. ஒரு நாள் நான் இந்த மாடியில் நின்றுக்கிறேன், அவன் நெல்லை ஜனங்க திருடுதுங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும் சாமி வேற இது பண்ணுறேன். அது திருடும் போது நான் அது கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அவன் தான் என்ன திட்டுறான்னு அவங்க நினைப்பேன். ஆனால் நான் மாடியிலேருந்து பார்த்த உடனே அவங்க பாடு நும்பிட்டி எடுக்கிறாங்க. அங்கேருந்து செய்யாதீங்க, போங்க. என்ன சாமி அவன் நெல் தான் சாமி, அதெல்லாம் வேணாம், யார் நெல்லான்னு தான் அது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டேன். அதே மாதிரி இந்த பசங்க ஒரு தடவை இந்த பிஸ்கெட் கொடுக்கும்போது அந்த பயிரெல்லாம் மெரிச்சின்னே வந்தானுங்க. அப்போ கூட அவன் சொன்ன இதெல்லாம் பயிரெல்லாம் பாழ்படுத்த, நீங்கள விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்படியே அந்த பயிரை மெரிக்காமல் வாங்கப்பா, அப்படி மனசார அதை மெரிச்சு சேத்துல அழுத்துறீங்களேன்னு சொல்கிறேன். இது அந்தாலும் இந்த பக்கமாக இருக்குது எனக்கு தெரியல. ஆனால் அந்தாலும் அதை கேட்டிருந்தான் பொழுது. அதுக்கப்புறம் போய் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லார்கிட்டையும். சாமியும் ரொம்ப தங்கமானவர், எவ்வளோ நான் இடைஞ்சல் பண்ணால் கூட அவர் நல்ல மனுஷன்லாம் சொல்கிறான். தானாகவே அவனுக்கு இறைவனை தெரிவிச்சிருக்கிறான். இருந்தாலும் நமக்கு அப்படி தான் தோணுது. அவன் கெடுதி செய்தாவிடுவா, கண் எதிர்க்க அவன் பொருளை திருடி போகிறதையோ அந்த அழிக்கிறதையோ செய்ய அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியல. தானாகவே அந்த மனப்பக்குவம் போகுது. இது பாடம் படிக்கும்போது அப்போ தான் புரியுது. இதுதான் போகுது. நண்பன் பகைவன், ஒரு நண்பனாக இருந்தால் மட்டும் அவன் இது பண்ணணும், பகைவனை யாருனா இருந்தால் அதை அழிஞ்சா போகுதுன்னெலாம் இருக்க முடியல. அதை போல் இதை தான் சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். இதுலையும் இனியவற்றையும் இன்னாதவற்றையும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியையும் மானம் அவமானம் நண்பன் பகைவன் இவற்றை நிகராக கருதி தனது இயல்பிலே நிலைத்திருப்பான். தெரியுதா? நம்முடைய இயல்பு எது, அதுலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டாம். அவன் திருந்தனா நாம் அவனைய படைச்சோம் அப்படி நினைச்சுக்கிறது. நாம படைக்கல இந்த உலகத்தை, நாம அவங்களெல்லாம் இவ்வளோ பேரும் நாம ஒன்றும் படைக்கல, அது படைச்சவன் இறைவன். அது ஏதோ நடந்துன்னு இருக்குது. நம்முடைய இயல்பு என்ன? நம்முடைய இயல்பு சரியான தன்மையிலே நிலைத்திருப்பது. அதுல யார் அதை ஏத்துக்கினா ஏத்துக்கிட்டோம், இல்லை திட்டினா திட்டுட்டோம். அதை பத்தி நமக்கு நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஒரு நாள் பூரா சின்ன வயசுல இருந்தே வயல்வெளியில வெயில்ல பாடுபட்டு இருந்த விவசாயிக்கு நேராக போயிட்டு இவர் பெரிய ஞானி, இவர் மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இவையெல்லாம் மனதில் சமமாக நிறைத்திருப்பார், இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்படி சமாதானப்படுத்திக்கலாம் நம்மள. அதுக்காக சொல்றான், அவனுக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கை முறை வயிற்று பாட்டுக்கே அவன் பாடுபட்டு வாழ்ந்திருக்க. அவனோட பெரிய அறிவெல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது.
இதையெல்லாம் நான் அப்படி நினைத்து கொள்ளுது. அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதனால அவன் அதை செய்யறான். இப்ப பாரு, இறைவன் விளையாடினா அந்த பசங்க சேத்துல மறிக்கிறது நான் கண்டிச்சது எனக்கே தெரியாது. அந்த பக்கமா இருந்திருக்காங்க போது செவுத்தாண்ட. அப்ப தானாக அவனுக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு ஒரு நொடியில இறைவன் தெரிவிச்சுட்டான். அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் போனேன். நான் நினைச்ச போல சாமியார் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரி ஒரு ஏனாலும் மற்றவனாலாம் பார்க்கல, ஏனாலும் கூட அழியக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. அவன் சொல்றான். அப்ப இறைவன் தெரியப்படுத்துறான் விளையாடி தானாவே. அப்ப நம்ம இயல்புல நாம் நிலைத்திருக்கும் பொழுது தானாகவே இறைவனுக்கு அந்த உண்மைகளை உணர்த்துகிறார். இதை போலதான் இருக்கிற அவருக்கு நீ தொல்லை பண்ற சொல்லி. அதனால்தான் அதை நான் சொல்லுகிறேன். அந்த நமது இயல்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தானே முனைந்து ஒரு செயலை துவங்க மாட்டான் என்று சொல்லுகிறார். இந்த முக்குணங்களை கடந்தவன் நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு போது ஊக்கம் கொடுக்கலாம். ஏன்னா மற்றவர்களை உலகிய மக்கள் ஏதாவது செயல்படும் பொழுது நாம் அந்த செயலை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார் கிருஷ்ணர். நம்ம நிலை கடந்திருந்தாலும் அவங்க கிட்ட தத்துவம் பேசக்கூடாது. வாழ்க்கையில என்ன படிச்சு என்ன கண்ட எல்லா பசங்களும் எல்லா படிப்பெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா வந்துருங்கன்னு நான் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. ஊக்கப்படுத்த வேண்டும். நல்லா தெரிகிறது அந்த படிப்பு எல்லாமே பணம் காசுக்கு தான் உபயோகப்படும். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கே தோணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவனுக்கே தோணும் பொழுது அவன் வருவான். அதுவரை தான் நம்ம காத்திருக்கணும். அதுவரை கிருஷ்ணர் சொல்ற அந்த உபாயம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதுவரை ஊக்கப்படுத்து என்று சொல்றாரு. அவனை ஊக்கப்படுத்த முன்னால் முடிந்த உதவிகளை செய்ய நீ அவனோட செயல்படு. இதை செய்வானே தவிர தானே முனைந்து ஒரு செயலை துவங்க மாட்டான். தானே ஒன்று இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், சமுதாயத்தை இப்படி சீர்திருத்தி வச்சிடலாம், இந்த கட்சி ஆட்சி கொண்டு வந்துடலாம், இந்த கட்சியை கவுத்துடலாம், எந்த ஒரு எண்ணமுமே இருக்காது. அந்த நிலை கடந்தவர்கள் தானாக கையில் கிடைத்தது செயல்படுவார்கள். ஆனால் அவர்களே முனைந்து ஒரு செயலை துவக்க மாட்டார்கள். அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதெல்லாம் முக்குணங்களை கடந்தவன் இயல்பு. அர்ஜுனன் கேட்கும்போது கேட்கிறான், இத்தொகையோனே முக்குணங்களை கடந்தவன், மாறாத பக்தியால் என்னை வழிபடுவோன் முக்குணங்களை கடந்து இறைநிலையை அடைய தகுதி பெறுவான் என்று சொல்கிறார். இந்த முக்குணங்களை கடந்து இறைநிலையை அடையணும். அதற்கு யாரு அதை செய்ய முடியும்னு ஒண்ணு வார்த்தை இருக்குதுல்ல, யாரால முடியும்? இதெல்லாம் கடந்தவன் சரி சொல்லிட்டீங்க, அது டெபினிஷன், அவனை பற்றி விலைக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் யார் இதை கடக்க முடியும் பொழுது மாறாத பக்தியால் என்னை யார் வழிபடுகிறானோ அவனால் தான் இதை கடக்க முடியும், அவனால் தான் இந்த இறைநிலை அடைய தகுதி பெறுவான்னு சொல்ற. புரிகிறது அல்லவா? இவ்வளவுதான் இன்றைய பாடமே. இது சிறிய இன்னைக்கு பிரதோஷம் என்பதனால என்னவோ கால அளவும் குறைவாக இருப்பதால் அதனுடைய இந்த யோக பற்றிய பாடம் தெளிவாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு இப்பொழுது நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அந்த ரிஃப்ரெஷ் பண்ணுவது என்று சொல்கிறேன் அல்லவா, நீங்கள் சரி பார்த்தால் உங்களுக்கு பதிய வைக்க வேண்டிய தமிழில் இருக்கிற புத்தகத்தில் படித்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். என்னுடைய வேலை அந்த கருத்தை உங்களுக்கு புரிய வைத்து உங்கள் உள்ளத்திலே பதிய வைக்கிற செயலை நான் செய்ய வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு முயற்சி எடுத்து செய்கிறேன். முதலிலே என்ன பார்த்தோம்? இறையோனி என்று ஒன்று இருக்கிறது. அந்த இறையோனியிலே ஆண்டவனே உயிர்களை கருத்தரிக்கிறான். அந்த இறைவன் தான் அனைத்து உயிர்களுக்கும் தந்தை என்று பார்த்தோம். அந்த உயிர் உலகத்திலிருந்து உடம்பு எடுக்கும் பொழுது அந்த இயற்கை தான் உடம்பை தருகிறது, இறைவன் தான் உயிரை தருகிறான் என்பதை சென்ற வகுப்பிலும் பார்த்தோம், இந்த வகுப்பிலும் பார்த்தோம். அந்த உயிர் இந்த இயற்கை தருகின்ற இந்த உடம்பிலே எதை வைத்து பிணைக்கப்பட்டிருக்கிறது, பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? முக்குணங்களினால் பந்தப்படுகிறது. சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம் என்று பார்த்தோம். இந்த 3 குணங்கள் தான் அந்த உயிரை பந்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். சரி, இந்த 3 குணங்களின் தனித்தனி விவரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது சத்துவகுணம் அறிவு, தாகம், சுகம் இவற்றின் மேல் உள்ள பந்தத்தினால் அதை பந்தப்படுத்தி விடுகிறது, சத்துவகுணம் பந்தப்படுத்தி விடுகிறது என்று பார்த்தோம். ராஜசகுணம் ஆசையை ஏற்படுத்தி செயல்படுகின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக அதை பந்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். தாமசகுணம் சோம்பல், மயக்கம், தூக்கம் இவைகளினால் அவை பந்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன பார்த்தோம்? இந்த 3 குணங்களுமே எல்லா உயிர்களிடம் இருக்கும். ஒரு குணம் மற்ற 2 குணங்களை வென்று அது தான் மேம்பட்டு நிற்பதற்கு போராடி கொண்டிருக்கும் என்று பார்த்தோம். அப்படி போராடும் பொழுது சத்துவகுணம் ஜெயித்தால் என்ன ஆகும் என்று பார்த்தோம். சத்துவகுணம் ஜெயிக்கும் பொழுது அந்த உடம்பு அனைத்து வாயில்களிலும் ஒளி பொருந்தியதாக இருக்கும், அறிவினால் பந்தப்படுத்துகிறது. அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது இறப்பவன் ஞானவான்கள் வாழ்கின்ற தூய உலகங்களை அடைவான் என்று பார்த்தோம். ராஜசகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது அவன்
செயல்படுகிறவர்களுடைய இடத்திலே போய் பிறப்பான். அடுத்தது தாமச குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது இறப்பவன் முட்டாள்களிட மத்தியிலே முட்டாளாக பிறப்பான் என்று இதையும் பார்த்தோம். இந்த மூன்று குணங்களின் தன்மைகளையும் அவைகளையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த மூன்று குணங்கள் தான் எல்லாம் இயக்குகின்றன தவிர இறைவன் இதை தவிர வேறு யாரும் தலைவன் இதை இயக்கவில்லை என்று பார்த்தோம். கிருஷ்ணர் சொல்கிறது மூன்று முக்குணங்களை தவிர வேறு கர்த்தா இல்லை இதை இயக்குவதில்லை. அதை யார் உணர்கிறானோ அவனே முக்குணங்களையும் கடந்த இறைவனை அடைய தகுதிப்படுவான் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த முக்குணங்களை கடந்து விட்டான் ஒருவன், அவனுடைய இயல்பு என்ன என்று அர்ஜுனன் கேட்கும் பொழுதுதான் இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் பார்த்தோம். இப்படி அவன் புகழ்ச்சி, இகழ்ச்சி, நண்பன், பகைவன் எதிலுமே அவன் சமநிலையாக இருப்பான், அமைதியாக இருப்பான், தன்னுடைய நிலையிலே நிலை பெற்று இருப்பான். குணங்களில் பிரவகிக்கின்றன என்று, குணங்கள் செயல்படுகின்றன என்று அவன் அதிலிருந்து பிரிந்து இருப்பான் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி யார் வாழ்கிறானோ அப்படி அவனே முக்குணங்களை கடந்தவனாக இருப்பான் என்று பார்த்தோம். சரி, யார் இந்த கடந்த நிலையை அடைய தகுதி பெற முடியும் என்று கடைசியாக வரும்பொழுது மேலான பக்தியின் என்பதில் யார் செலுத்துகிறானோ அவனே இந்த முக்குணங்களை கடந்து இறைநிலையை அடைய தகுதி பெறுவான் என்று சொல்லி முடிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. மிகவும் எளிமையாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் உங்களுக்கு தெரிந்ததுதான். நான் பிராமண சுவாமி கிருஷ்ண பரமாத்மா, நான் பிராமின், நானும் நான் பிராமண சுவாமி. இந்த பிறவியிலே நீங்கள் எல்லாம் நான் பிராமின். பிராமணர்களுக்கு ஏதோ சில சிக்கல் இருக்கிறது. நான் பிராமின் என்ற சிக்கல் என்னால் அதை உடைக்கலாம் முடியவில்லை. என்னுடைய வேலையும் அது அல்ல என்று தெரிந்து கொண்டு விட்டேன். அதனால் நான் பிராமின்களாகிய உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்காது. நான் பிராமினிடம் பாடம் கேட்பது, அதனால்தான் நான் அதை சொல்லுகிறேன். நான் பிராமண சுவாமியான நான் பிராமண சுவாமியான கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த யோகத்தை என்னால் முடிந்தவரை உங்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இவைகளை செயல்படுத்தி நீங்கள் அதனுடைய பலனை பெறுங்கள்.